நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆதிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவி. குரு அருள் ஆன்மீக மையத்தின் ஆதரவினால் இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொள்கின்ற அத்தனை அடியாருடைய திருவடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். நம்முடைய பொழுது எப்படி எப்படியோ போகிறது. இந்த ஒரு மணி நேரம் தவப்பொழுதாக போகும். நமக்கு மறதி பெரும் துன்பத்தை தருவது. எத்தனையோ பேர் மறதியினாலே, இப்போ எல்லாருக்கும் என்ன மறதின்னா, எதை மறக்க கூடாதோ அதை மறந்துடுறோம், எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மறக்க மாட்டோம். கம்பநாட்டு ஆழ்வார் தயரதர் கூற்று மூலமா சொல்லுகிறார், இறப்பெனும் மெய்மையை மறப்பினும் கேடு மற்று உண்டோ. கம்பர் சொல்ற பாட்டு தயரதர் கூற்று மூலமா சொல்றார். இந்த உலகத்துல நம்ம இறக்குறோங்கிறத மறக்கிற மாதிரி ஒரு தீமை உண்டான்னு கேட்கிறார். இறப்பெனும் மெய்மையை மறப்பினும் கேடு மற்று உண்டோ. துறப்பெனும் தொற்பமே துணை செய்யாவிடில் பிறப்பெனும் பெருங்கடல் பிழைக்கலாகுமோ. இந்த பிறவி துன்பத்தை நம்ம போக்கணும். அதற்கு உதவி செய்வது ஆன்மீக மையம், குரு. கந்தர் அனுபூதி படித்தால் பிறவி துன்பம் விலகிவிடும். இன்று 5வது பாடல். ஒவ்வொன்றும் மந்திரம் போன்ற பாடல்கள். மந்திரம் என்ற சொல்லுக்கு மண் என்றால் நினைப்பது, திறம் என்றால் காப்பாற்றுவது. நினைப்பவர்களை காப்பாற்றுவது மந்திரம். அப்படி மந்திரம் போன்ற பாடல்களை உடையது கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி என்பதற்கு கந்தனோடு அணுன தொடர்ந்து இருப்பது, இறைவனும் நாமும் ஒன்றாக இருப்பதற்கு உதவி செய்வது கந்தர் அனுபூதி. அந்த எண்ணத்திலே இன்று 5வது திருப்பாடல். மக மாயையை களைந்திட வல்ல பிரான். இந்த மகா மாயை என்பது மகமாயை என்று குறுக்கி வருகிறது பாடலுக்காக. மகா மாயை, மக மாயையை களைந்திட வல்ல பிரான். பிரான் என்ற சொல்லுக்கு உயிர்களை விட்டு இறைவன் பிரியான் என்பது பொருள். இதை பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார்கள். சிவபிரான், ராமபிரான், கண்ணபிரான், அது அம்பாளுக்கு சொல்லும் போது பிராட்டின்னு வரும். உயிர்களை விட்டு இறைவன் பிரியான் என்ற சொல்லுதான் பிரான் என்றது மருவி வருகிறது என்று பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிறார்கள். மக மாயையை களைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே. அகமாடை மடந்தையரென்று அயரும் சக மாயையுள் நின்று தயங்குவதே. மாயா என்ற சொல்லுக்கு மா என்றால் தோன்றுவது, யா என்றால் ஒடுங்குவது. தோன்றுவது, ஒடுங்குவது, தோன்றுவது. ஆண்டவன் ஆறுமுக பெருமான். வாரியார் சாமி கையெழுத்து கொடு. ஆறுதலை அமலன் நமக்கு ஆறுதலை அருள்வான். நமக்கெல்லாம் ஆறுதல் இல்லாமல்ல கஷ்டப்படுறோம். அதுல சாமி யாராவது ஆட்டோகிராஃப் கேட்டா ஆறுதலை அமலன் ஆறுதலை அருள்வான் அப்படின்னு கையெழுத்து போடுவார். முகமாறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே. நாம பெரிய மாயை என்பது என்னென்ன, இறப்பது பிறப்பது, பிறப்பது இறப்பது என்று தொடர்ச்சியா போறோம். வினையினால பிறவி வருகிறது, பிறவியினால வினை செய்கிறோம். இந்த வினையெல்லாம் போகணும். அதுதான் மாயை. இந்த உலக மாயையில சிக்குண்டு கூடாது. முகமாறும் ஒழிந்தும் ஒழிந்திடலே. அகம் என்பது வீடு, மாடு என்பது செல்வம், மடந்தையர் என்பது பெண்ணாசை. இதுல என்னன்னா, அகம்னு வீடுன்னு சொல்றோமே, அது மண்ணாசையை குறிக்கும். மடமான மாடுனா செல்வம்னு அர்த்தம், அது பொன்னாசை. இன்னொன்னு பெண்ணாசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த ஆசை என்பதை நாம் அறவே விளக்க வேண்டும். பற்று இருக்க அது பிழை. பற்று இருந்தாலும் பிறவி போகாது. இந்த மாயையில நம்ம சிக்கு கூடாது. அதான் அகம் மாடு என்பது சொல்லுங்க, மாடைன்னு வருது. அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சக மாயையுள் நின்று தயங்குவதே என்கிறார். பெரிய மாயையிலே நாம் சிக்குண்டோம். உயிர்களை விட்டு பிரியாதவராகிய முருகப் பெருமானை
பிரான் என்று இங்கு சொல்லுகிறார். முகமாறு என்பது 6 திருமுகங்களை உடையவர். 6 முகம் என்று பலமுறை கூறியும் அகம்னா வீடு, மாடுனா செல்வம், மடந்தையர் என்றால் மாதர் என்று இவைகளை சதா நினைந்து அயரும் சோர்வடைகின்ற சக மாயையுள் கிடந்து தயங்குவதே. இதை விற்று நான் விலகவில்லையே, ஆண்டவனே இதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று கந்தர் அனுபூதியிலே முருகப்பெருமானை அருணகிரி பெருமான் வேண்டி பாடுகிற பாடல். இத அவருக்காக பாடியதில்லை, நமக்காக. அவர்தான் மாயையெல்லாம் கடந்தவராச்சே. நமக்கு இந்த உலக மாயை என்பது திரோதன சக்தி என்று உண்டு. திரோதன சக்தி என்பது இப்ப சிவாய நம என்ற அந்த பஞ்சாட்சரத்திலே சி என்ற எழுத்து சிவத்தையும், வா என்ற எழுத்து திருவருள் அம்பாளையும் குறிக்கும், யா என்பது ஆன்மாவை குறிக்கும், நம என்று சொல்ல நா திரோதமலம், மா ஆணவமலம் தான் சிவாய நம என்பதற்கு அர்த்தம். இந்த திரோதன மலம் என்பது டார்ச் லைட் மாதிரி இருளிலே நமக்கு ஒளிபாலை. நம்ம வீட்டிலே குப்பை இருக்கிறது, அது அலகிடுதல், அது திரு அலகிடுதல்னு பேர். குப்பை நம்ம தொடப்பம்னு சொல்லுவோம், அது கோயில் எல்லாம் பெருக்கும்போது திரு அலகிடுதல்னு சொல்லுவாங்க. அதற்கு உதவி தொடப்பம் இல்லாம சுத்தம் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த திரோத சக்தி என்பது நமக்கு இந்த உலக இன்பங்களை எல்லாம் நுகரச் செய்து இவையெல்லாம் பொய்யென்று தெரிஞ்சு கொள்ளும். அதற்கு உதவி செய்வது திரோத மலம். அது ஒரு ஞான சக்தி. அதுல ஆணவ மலம் போய்விட்டால் அது அருள் சக்தியாக மாறி உயிர்களை இறைவனோடு சேர்க்கும். அதுதான் மகமாயையை களைந்திட வல்ல பிரான். நமக்கு திரோதன சக்தி என்பது டார்ச் லைட் மாதிரி, தொடப்ப மாதிரி இருள நமக்கு ஒளி போல இருப்பது. இந்த உலக மயக்கத்தை நீக்குதல் அரிது, நம்மால அதை நீக்க முடியாது. ஆண்டவனுடைய அருள் இருந்தால்தான் அது நீங்க. அதான் இப்போ சென்ற நிகழ்ச்சியிலே நான் சொல்றேன், பற்றுக பற்றற்றான் பற்றை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நம்மால எதுவும் செய்திட முடியாது, இறைவன் திருவருள் வேண்டும். அதற்காக குருவருள் மிக மிக அவசியம். அந்த குருவருள் மூலமாக திருவருளை பெற்றுத்தான் இந்த உலக மாயையை விளக்க முடியும். முகம் 6 ஒழிந்தும் ஒழிந்திலனே, இதற்கு 5-6 அர்த்தங்கள் உண்டு. 6 முகம் என்று பலகாலம் கூறியும் அடியேன் உலக மாயையில் நின்று கலங்குவது ஒழிந்திலையே. ஏன் அப்படி ஒழியல அப்படின்னா, அந்த 6 முகம்ங்கிறது வாக்கு மட்டும் சொல்லு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்னு சொன்னாரே, அதுபோல உள்ளம் உருகி ஊன் உருகி உயிர் உருகி சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த 6 முகம்னு நான் சொன்னாதான். வெறுமை வாய் மட்டும் சொன்னா எப்படி? இப்ப நீங்க வீட்டுக்கு வர்றீங்க, வாங்க 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 வாங்க, அந்த சொல்றதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதுபோல ஆண்டவன் திருப்பெயரை சொல்லும் பொழுது உள்ளம் முழுகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் என்பார். சிவாய நம என்று வாக்கு மட்டும் சொல்லக்கூடாது, ஊன் உடம்பு உயிரும் உருகி சொல்லணும். அதனால முடியலன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, ஒரு முகமே என் மாயையை போக்கவுள்ளது, 6 முகங்களை கூறியும் அடியேன் மாயை கடந்தேன் இல்லை. என்னே என் தவக்குறைவு. தவத்தினாலே தானே எல்லாத்தையும் சிவத்தை அடைய முடியும். என் தவக்குறைவினாலே நான் ஒரு முறை 6 முகம் சொன்னாலே போகும். 6 முகம் என்று நான் சொல்லியும் ஒரு முகத்தை சொன்னாலே போகும், 6 முகம் சொல்லியும் போகவில்லையே என்பது என்னுடைய தவக்குறைவு என்பது ஒரு பொருள். இன்னொன்று, முகமாறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே. முருகன் 6 முகத்தை தோன்றி எனக்கு உபதேசித்தார். அருணகிரி பெருமானுடைய வரலாறு. எனக்கு 6 முகமும் எனக்கு உபதேசம் செய்தது. உபதேசித்தும் அடியேன் மாயையை ஒழிய பெற்றேன் இல்லை என்று பொருள்படும். இன்னொன்று, முகம் 6 ஒழிந்திலனே, 6 முகத்தை மொழிந்திலனே என்று கொண்டு 6 முகத்தை பலகாலம் கூறுகின்றதில்லை. சகமாயை 6 முகம் என்று மொழிந்து ஒழிந்திலனே. நான் அது சரியா சொல்லலையோ? மொழிந்திலனே என்ற சொல்லில் உள்ள ஏகாரம் எதிர்மறையில் கொண்டால் ஒரு முகத்தை கூறினாலே உலக மாயை ஒழிந்திடுமே, 6 முகத்தை கூறியும் ஒழிந்திலனே என்றும் பொருள் கொள்ளலாம். அகமாடை மடந்தையர் என்று, அகம்னா வீடு மண்ணாசை, மாடு என்றால் செல்வம் பொன்னாசை, மடந்தையர் என்றால் பெண்ணாசை. இந்த மூவாசை உலக மாயையிலிருந்து கலங்குவதை ஆறுமுக பெருமாளுடைய அருள் வலிமையினாலே அகற்ற வேண்டும். நான் சொன்னனே, மறதி என்பது மரணம் வருவதை நம்ம மறந்துடுறோம் எல்லாருமே.
நமக்கு இப்ப யாரோ இறந்துட்டோம், நமக்கு அந்த மரணம் இல்லை என்று எண்ணுகிறோம். இறப்பெனும் மெய்மையை மறப்பினும் கேடுன்னு சொன்னாரு. ஆண்டவன் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கிறான். நமக்கு இந்த மறதி துன்பத்தை கொடுக்குது. நாம என்ன பண்றோம்னா, மறக்க வேண்டியதை மறக்கிறது இல்ல, மறக்க கூடாததை மறந்துடுறோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நாம நன்றல்லாத விஷயத்த மறக்காம வச்சுக்கிறோம். ஆனா இறைவனை வணங்கவில்லை என்றால் நன்றி மறந்த பாவம் நமக்கு வந்துவிடும். ஆகையினால் அவன் நம்மை விட்டு பிரியாமல் இருந்து நமக்கு இந்த மாயையை களைவதற்கு எம்பெருமான் திருவடி துணை செய்யும். அவனுடைய திருவடி என்பது ஞானமே ஆகிய திருவடி. அவன் கையில் இருக்கிற வேலாயுதம் ஞான வேலாயுதம், ஞான சக்தி. ஆறுமுக பெருமான் திருநாமத்தை உள்ளன்போடு கூறி வழிபட்டால் உலக மாயையை கடக்க முடியும். ஆகையினாலே சண்முகம்னு வடமொழியர் சொல்லுவாங்க, தமிழ்ல ஆறுமுகம்னு சொல்லுவாங்க. ஆறுமுகம் ஆறுமுகம் என்று ஒரு திருப்புகழே இருக்கிறது. இந்த மாயையை வெல்வதற்கு ஆண்டவன் அருள் துணை செய்யும். அவனுடைய திருநாமத்தை சொல்லணும். உங்களுக்கு எந்த நாமம் பிடிக்குமோ அந்த நாமத்தை முருகன் பெயரை சொல்லுங்கள். இந்த உலக மாயையிலிருந்து நாம் வெளிப்படலாம். அடுத்து 6வது பாடல். தினியான மனோசிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியாயன வள்ளிபதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி. இதெல்லாம் இந்த பாடலிலே வள்ளியை பற்றி அவர் சொல்லுவது என்பதெல்லாம் நம்ம போல உலக இன்பம்னு எடுத்துக்கிறார். வள்ளி என்பதை ஜீவாத்மா என்று பொருள் கொள்ள வேண்டும். ஜீவாத்மாவை விரும்பி அருள் செய்கிறான் என்பது பொருள். தினியான திண்மையென கல்லு போல இருக்கிறது. மனம் சிலை என்று சேர்ந்து மனோசிலை என்று, சிலைனா கல்லை குறிக்கும். அதாவது சைலம் என்று சொல்லுங்க சிலை என்று வந்தது. மனோசிலை என்பது கல்லு போன்ற மனசு. சேற்றிலேதான தாமரை மலரும், மண்ணிலேதானே விளையும். நெல்ல பயிர் பாறையில போட்டா பயிர் விளையுமா? அதுபோல ஆண்டவனுடைய ஞானமாகிய திருவடி என்னுடைய கல் மனசுல எப்படி பெய்யும்? அதுதான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பார். அந்த இதயமாகிய தாமரையிலே வந்து நம்ம மனசு கல்லு மாதிரி இருந்த, அதான் முதல் பாட்டில் சொல்றார், நெஞ்ச கனகல்லுன்னுவர். அந்த கல்லாகிய திருவடியிலே ஆண்டவனுடைய தாமரை எப்படி மலரும்? இந்த பாடல சொல்லுகிறார். தினியான மனோசிலை மீது உனது தாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. அணினா அழகு செய்கின்ற, அரவிந்தம்னா வாசனை. அரும்புமதோ அது வளருமா? நீ எப்படிப்பட்டவன்? பணி என்ன? எது எனக்கு என்ன வேலை அப்படின்னு வள்ளியை கேட்கிறான். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி. தினியான மனோசிலை, மனம் இறைவனை நினைந்து உருகுதல் வேண்டும். அங்கனம் உருகாது கெட்டியாக கல்லை போல இருக்கிறது. மனம் சிலை என்ற சொற்கள் மனோசிலை என்று வந்தது. உனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமது. அணியார்னா அணி என்றால் அழகு, ஆர் என்றால் நிறைதல். மனம் கல்லை போல கடினமாக இருந்தால் அது உருகுவதில்லை. அம்மனம் இறைவனை நினைந்து உருகை மென்மை அடைந்து மென்மையாகிய மனத்தில் முருகனுடைய பாத தாமரை பலன். தாமரைக்கு பங்கஜம்னு ஒரு பேரு. பங்கம்னா சேரு, ஜம்னா தோன்றுவது. தாமரை சேற்றிலே முளைப்பதனால்தான் அதுக்கு பங்கஜம்னே பேர். பங்கஜ நியாயம்னு என்று சைவ சித்தாந்தத்துல உண்டு. நியாயப்படி பார்த்தா தாமரை சேத்தில தாமரைக்கு என்று கொட்டை உண்டு. தாமரை விதையிலிருந்தா தாமரை வருகிறது. ஆனால் இந்த உலகம் எல்லாம் மாயையிலே தோன்றி மாயையிலே ஒடுங்குகிறது. இந்த மாயா என்று சொல்லுக்கு மா என்பது தோற்றம், யா என்பது ஒடுங்குவது. மாயையிலே தோன்றி மாயையிலே ஒடுங்குகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பரபிரம்மத்திலிருந்து ஆண்டவனிடத்திலே என்று தோன்றி ஆண்டவனத்திலே ஒடுங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் ஒரு பொழுதும் பொய் சொல்லாது. ஆனால் நியாயப்பிரகாரம் ஆண்டவனிடத்திலிருந்து தோன்றிய உலகம், ஆண்டவன் அறிவு மயமானவன், ஞானமயமாகவன். அப்படி ஆண்டவனத்திலிருந்து இந்த உலகம் தோன்றுமானால் இது அவர் சித்து பொருள், இது உலகம் அச்சித்து பொருள். எப்படி சித்திலிருந்து அச்சித்து வரும்? ஒரு அண்டா நிறைய இருக்கிற அல்வால கொஞ்சம் அல்வா தனியா எடுத்தா அது தித்திக்குமா கசக்குமா? அவளை ஞானமயமாக இருக்கின்ற இறைவனிடம் தோன்றினால் இந்த உலக மாயை நம்ம பற்றக்கூடாதே. ஆனா வேதம் என்ன சொல்லுது? மாயையிலே தோன்றி மாயையில ஒடுங்கிறது. வேதம் என்ன சொல்லுது? இறைவனிடம் தோன்றி இறைவனிடம் ஒதுங்குகிறது. என்ன என்றால்,
சேற்றிலே கொட்டையில தான் தாமரை கொட்டையில இருந்து தான் தாமரை வரும். இருந்தாலும் அது கல்லு மேல வச்சா வராது, சேற்றிலே வைத்தால் தான் வரும். நமக்கு உதவி செய்தவர்களையும் மறக்க கூடாது. இந்த தாமரை கொட்டையானது வளர்வதற்கு துணை சேருவது சேரு. அதனாலே தாமரைக்கு பங்கஜம்னு பேர். நாம கண்ணுக்கு தானே கண்ணாடி போடுறோம். கண்ணுக்கு கண்ணாடி போட்டு நாம என்ன சொல்றோம்? மூக்கண்ணாடிங்கிறோம். ஏன்? மூக்கு இல்லை என்றால் அது அங்க கண்ணாடி நிக்காது. அதற்கு துணை செய்வதனால்தான் மூக்கண்ணாடிங்கிறோம். நம்ம உதவி செய்தவர்களை மறக்க கூடாது. நம்மள இந்த பெரிய மாயையிலிருந்து ஆண்டவன் நம்ம இந்த பெத்த திசையில இருக்கிறோம். இன்பம் துன்பம் என்று முன்பு ஆணவ இருளிலே இருக்கும்போது முழு துன்பத்தில் இருந்தோம். ஆண்டவருடைய அருள் சக்தியினாலே இப்ப பெத்த திசையில இருக்கிறோம். நம்ம இதற்கு மேல் திசையாக இருக்க முழு இன்ப நிலையை அடைய வேண்டும். அதற்கு ஆண்டவன் மாயையிலே தோன்றி மாயையிலே ஒடுங்கினாலும் இந்த உயிர்கள் வருவதற்கு உதவி செய்தது பரபிரம்மம். அதனாலே வேதம் என்ன சொல்லுது? இறைவனிடமிருந்து தோன்றி இறைவனரே ஒடுங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது என்று நாம பங்கஜ நியாயப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார்கள். நெக்கு நெக்கு நினைப்பவர் உள்ளே புக்கு நிற்கின்றான் புன்சடையன் என்பார் அப்பர் சுவாமிகள். ஆகையினால் பணியாயென நான் உனக்கு செய்யும் பணி என்ற என வள்ளியிடம் வடிவேற் பெருமான் வினவி அவரை ஆட்கொள்ளும் பெருங்கருணையினால் வணங்கினார். அன்பு செய்வார்க்கு இறைவன் ஏவல் புரிவான். இது அவனுடைய அளப்பரும் கருணை. நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக பறவையார் நாச்சிலிட இரவிலே திருவாரூரிலே ஒரு முறைக்கு இருமுறை தூது போனாராம். எவ்வளவு கருணை ஆண்டவன்! தன் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிவபெருமான் ஒரு முனைக்கு இருமுறை திருவாரூர்ல நடந்தாராம். பாவலான் ஒருவன் செந்தமிழுக்கு இறங்கி பறவையார் ஊடலை மாற்ற இரவெல்லாம் உழன்ற இறைவனே ஏகநாயகனே என்று பட்மத்து சுவாமி சொல்லுகிறார். ஆகையினாலே ஆண்டவன் கருணை மிகுந்தவன். இந்த பாடலுடைய கருத்துரை, வள்ளி மணவாளா உன் பாத மலர் என் மனதிலே மலர அருள்சே என்று விண்ணப்பிக்கிறார். நாம் இந்த பாடலை சொன்னால் நம் உள்ளத்திலே முருகன் எழுந்தருளுவார். தினியான மனோசிலை மீது உனதாள் அணியா அரவிந்தம் அரும்புமதோ என்று நாம விண்ணப்பம் போட்டால் சத்தியமாக இறைவன் நம் உள்ளத்திலே எழுந்தருள்வாய். 7வது பாடல். கெடுவாய் மனனே கதிகள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. நமக்கு வினையினாலே தான் துன்பம் வருகிறது. இந்த பாடலிலே வாரியார் சுவாமி வாழ்க்கையில நடந்த ஒரு நுட்பத்தை சொல்ல போகிறேன். வாரியார் சுவாமிகள் 7 ஆண்டு காலம் வீணை படித்தார்கள். இளமை காலம் 19 வயசுல இருந்து வீணை படிச்சுன்னு இருக்கிறார். அவங்க வாரியார் சுவாமியுடைய தந்தையார் எனக்கு தாத்தா இந்த சொற்பொழிவு கடினமான வேலை. அப்பெல்லாம் மைக்கு இல்லாம பேசணும், ரொம்ப சத்தமா பேச வேண்டியது. ஆகையினால இந்த வீணை வாசிக்க கற்றுக் கொடுத்தார். தென்மடம் வரதாச்சாரியார் சென்னையில யானை கவுனின்னு ஒரு பகடம், அங்க சிந்தாரிப்பேட்டில இருந்து தினம் வாரியார் சாமி 7 ஆண்டு காலம் வீணை பயின்றார்கள். ஒரு கொசப்பேட்டை என்று இடம், குயவர்கள் வாழ்கிறது, மண்பாண்டம் செய்கிறவர்கள். இன்றைக்கும் அங்க விநாயகர் திருவுருவங்கள்லாம் அங்க செய்யறாங்க. கொசப்பேட்டைன்னு பேர். அங்க வீட்டு ஒரு விசேஷத்துக்கு வாரியார் சுவாமியை வீணை வாசிக்க கூப்பிட்டார். சுவாமிகள் அற்புதமாக புது புது ராகமெல்லாம் வீணையில வாசிக்கிறார். யாரும் ரசிக்கல. பாடுறவங்களுக்கு வித்வான்களுக்கு எல்லாம் ரசிகர்கள் மிக மிக அவசியம். அவங்களுக்கு பொருளை விட ரசிகர்கள் தான் ரொம்ப அவசியம். என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு புது ராக வாசிக்கல, எல்லாரும் செட்டியார் கோவில் பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்களே. அப்புறமா பார்த்தாரு, வீணையை தூக்கி தூரம் வச்சுட்டார். ஒருத்தர ரசிக்கலைன்னா நம்ம எப்படி வாசிக்க முடியும்? இசை தெரியாதவர்கிட்ட போய் எப்படி இசைக்க முடியும்? ஆகையினாலே அப்பொழுது அவர்கள் ஏற்கனவே சிறு வயதிலேயே படித்து விட்டார்கள். தனக்கு 12 வயதா இருக்கும் பொழுதே 10,000 பாடல் மனனம். 15 வயசிலேயே சொற்பொழிவு செய்த ஆரம்பித்தார்கள். 19 வயசுலேயே விவரமாக பிரசங்கம் செய்கிறார்கள். ஆகையினாலே வீணையை தூக்கி தூரம் வச்சுட்டு இந்த பாடலுக்கு பொருள் சொன்னார்கள். 4 மணி நேரம் பொருள் சொன்னாரா இந்த பாடலுக்கு. வாரியார் சமுடைய ஞானம். அதுபோல இந்த உயர்ந்த பாடலை சிந்திக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கெடுவாய் மனனே கதி கேள் கரவாது இடுவாய். கரவுதல்னா ஒளிச்சு வைக்கிறது.
கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய். உலக மக்களுக்கெல்லாம் அருணகிரி பெருமான் அற்புதமான ஒரு அறிவுரையை வழங்குகிறார். நாமெல்லாம் இதை கடைபிடிக்கணும். மனசே கெட்டு போகாது. இந்த மனம் என்ற ஒன்றுதான் நம்ம மேலே கொண்டு போகும். அதே மனம்தான் நம்மளை அதல பாதாத்திலையும் சேர்த்துடும். பொறிகளின் வழியாக சென்று அவை பாவத்துக்கும் அருள் செய்யும். புண்ணியம் செய்து இப்படி ஆன்மீக மையத்தில் உட்கார்ந்து தெய்வீக உரைகளை கேட்பதினாலே இதற்கு கேள்வி செல்வம்னே பேர். கற்றலின் கேட்டலே நன்று. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்பார். அந்த செவி செல்வத்துக்கு தான் உயர்ந்தது. காதுனால அவனுடைய நாமங்களையும் புகழையும் கேட்கும். அவர் இதுல என்ன சொல்லுகிறார் என்றால், கரவாது இடுவாய். 100 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் தர்மத்துக்கு பண்ணு. அதாவது காஞ்சி பெரியவர் சொன்னார், படியரிசி உலையில போட்டா பிடியரிசி ஏழை கொடு, படியரிசி உலையில போட்டா பிடியரிசி ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்வார். வாரியார் சாமி சொல்வார், 100 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 1 ரூபாய் தர்ம காரியத்துக்கு செலவு பண்ணு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இப்போ ஒரு ஏழையை படிக்க வைக்கலாம். நமக்கு 7 லட்சம் 10 லட்சம் சொல்லி கல்யாணம் பண்ணினா ஒரு ஏழைக்கு திருமாங்கல்யம் வாங்கலாம், இல்ல புடவை வாங்கறதுக்கு, பட்டு புடவை வாங்கறதுக்கு உதவி செய்யலாம். நாம எவ்வளவோ திருமணத்துக்கு செல்வோம். ஒரு ஏழைக்கு நம்ம தீபாவளிக்கு ஜவுளி வாங்கும்போது ஒரு ஏழைக்கு துணி வாங்கி கொடுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழகணும், ஒளிச்சு வைக்க கூடாது. அதான் இதுல 2 விஷயம் சொல்லுகிறார். கரவாது இடுவாய். இடுவாய் என்பது கொடுக்கிறது, இன்னொன்று நினைவாய், ஆண்டவனை நினைக்கணும். கொடு நினை என்று 2 உபதேசம் செய்கிறார். கெடுவாய் மனனே, நான் நீ நல்ல கதி போக வேண்டும் என்றால் மனமே கரவாது இடுவாய். ஒளிச்சு வைக்காத. கண்ணை மூடினா கூட ஒரு பைசா வருமா? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன்னார். இந்த உலகத்தை விட்டு நாம் சென்று போகும்போது புண்ணிய பாவம் தானே தொடர்ந்து வரும். தர்மம் அல்லவா தலை காக்கும். இங்க ஏழைகளுக்கு கொடுத்ததெல்லாம் எங்காயினும் வரும் ஏற்றவர்க்கு இட்டது என்பார். ஆகையினாலே செல்வத்தை ஒளிச்சு வைக்காம கடன்பட்டு உங்களை தர்மம் பண்ண சொல்லு. நாம் சம்பாதித்த பொருளை கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுத்து உதவும். நாம் ஏழைகளுக்கு கொடுத்து உதவினால் கடவுள் நமக்கு கொடுத்து உதவுவார். சத்தியம். அதாவது படமாடும் நடமாடும் அன்பர்க்கு படமாடும் தெய்வத்திற்கு ஆகும்னு திருமூலர் திருமந்திரத்துல வரும். இறைவனுக்கு நேரா ஒரு சுண்டல் நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு அடியாருக்கு அமுது கொடுத்தா அது அவருக்கும் போகும், கடவுளுக்கும் போகுமா? அடியாருக்கிட்ட ஏழைகள் வைத்தாதான் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பார்கள். வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்கின்ற நாம் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க அக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும் இரக்கத்தோடு. அதில் தான் இந்த இடத்துல சொல்வாய், கெடுவாய் மனனே கதி கேள், கரவாது இடுவாய் வடிவேல். வடிவ் என்பது இங்க கூர்மைன்னு எடுத்துக்கணும். வடிவுன்னா அழகுன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல வேலை என்பது கூர்மையா இருக்கிற வேல்னு அர்த்தம். இறைதாள் நினைவாய். நாம கடவுளை நமக்கு நினைக்க சொல்றார். காசு பணமா வேணும் கடவுளை நினைக்கிறதுக்கு. ஐயா நீ 5 நிமிஷம் கடவுளை நினைச்சா வரி போடுவானே. கடவுளை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கை என்பார். தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வேனோ என்பார். நாம் தொடர்ந்து நினைந்து கொண்டே இருந்தால் நினைவன் நெக்கு நெக்கு நினைப்பவர் உள்ளே புக்கு நிற்கின்றான் சிவபெருமான் அப்பர் சுவாமி சொல்றார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளை நினைக்கணும். அன்பர்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் ஒரு விண்ணப்பம். இரவு நாம படுக்கும்போது சுவாமியை நினைந்து கொண்டே படுத்தால் காலையில தானா சுவாமி நினைப்பு வரும். படுக்கும்போது பஞ்சாட்சரம் சொல்லணும், சடாட்சரம் சொல்லணும், கந்தர் அனுபூதி சொல்லணும், திருப்புகழ் பாடலாம், கந்தர் அலங்காரம் சொல்லலாம், திருவாசகம் படிக்கலாம், திருவருட்பா எது உங்களுக்கு பிரியுமோ அதை தினம் சொல்லி ஒரு வழக்கமா வச்சுக்கணும். இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் புனையழகும் ஈராறு தோல் நிறையும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாய். அருணகிரி பெருமாள் கருணையோடு சொல்றார், ஆண்டவா உன்னை நான் படுக்கும்போது இரவுல உன்னை மறக்காம இருக்கணும். இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் புனையழகு ஈராறு தோல் நிறையும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயேன்னு சொல்லிட்டு படுத்தீங்கன்னா காலையிலேயே முருகன் நினைவு வரும். இந்த குழந்தைகள்லாம் ஏதாவது வேணும்னு கேட்டு அழுதுன்னே தூங்கிடுச்சுன்னு தூங்கி எழுந்தோடனே திருப்பி அபிகில் வேணும், பலூன் வேணும்னு அழும். எதை நினைச்சு தூங்குதோ அது வரும். இதை முயற்சி பண்ணி பாரு. இரவு படுக்கும்போது சாமியை நினைத்து கொண்டே படுத்தால்
சாமி கனவுல வந்தும் அருள் பண்ணுவார், காலையில எழுந்துக்கும் போதும் சாமியை நினைவு வரும். நாம கொஞ்சம் கொஞ்சமா நினைந்து பழகணும். காய்கறி நறுக்கும் போது, கீரை ஆயும் போது, பஸ்ல பிரயாணம் பண்ணும் போது, நடக்கும் போது, சைக்கிள்ல போகும் போதெல்லாம் உள்ளத்துக்குள்ள சுவாமியை நினைந்து கொண்டே இருக்கணும். அப்படி நாம் நினைந்து கொண்டே இருந்தால் நம்மை நாம் மறந்தாலும் உள்ளம் நினைக்க ஆரம்பிச்சிடும். என்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்றார். பலகாலம் ராமநாமத்தை சொன்னார் காந்தியடிகள். சுட்ட போது அரேராம் அரேராம்னு சொன்னார். இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா ஐயோன்னு சொல்லுவோம், அம்மானு கத்துவோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது, வாய் முருகான்னு சொல்ல வரணும். வாரியார் சுவாமி பிரசங்கம் பண்ணும் போது பவர் போயிடுச்சுன்னு வச்சுங்க, முருகா முருகா முருகான்னு சொல்லுவார். இன்னும் என் காதுல ஒலிக்குது. எந்த ஒரு இடர் வந்தாலும் முருகா முருகான்னு. காஞ்சி பெரியவர் ஏதாவது அனுசிதமா இருந்தா சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லுவாங்க. பெரியவங்க தீய வார்த்தைகளை பேச மாட்டார், ஐயோன்னு சொல்ல மாட்டாங்க, அத கெட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க, சனியனேன்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல வார்த்தைகளையே பேசிப்படுவார். ஏதாவது நம்ம கஷ்டம் வந்தாலும் பகவன் நாமாவை சொல்லணும், அவனை நினைக்கணும். அப்படி நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நாம் பகவானாக ஆகிவிடலாம். கூவம் இருக்குது, சாக்கடை தண்ணி கடல்ல போய் சேர்ந்தா கடலா மாறிடும். அதுபோல தெய்வத்தை நினைந்து நாம் தெய்வமாக போய்விடும். இருவினையும் மும்மலமுமர இரவியோடு பிறவியறை ஏகபோகமாய் நீயும் நானுமாய் பரமசுகம். அதற்கு அடைவதற்கு இந்த பாடலிலே நமக்கு உபதாசமாக உன்னால் முடிந்தவரை தான தர்மம் செய், அப்புறமா கடவுளை நினை. ரெண்டே விஷயம்தான் சொல்றார். கும்பாபிஷேகம் பண்றது, அன்னதானம் பண்றது, வேள்வி பண்றதுக்கெல்லாம் செலவு. நினைப்பதற்கு ஒரு செலவும் இல்லை. 1% தான தர்மம் பண்ணலாமே. முஸ்லீம் பெருக்கு மக்கள்லாம் 2.5% தர்ம காரியத்துக்கு கொடுக்குறாங்க. வடிவேல் இறைத்தாள் நினைவாய். அப்படி பண்ணின தூள்படவே. எது தூளா போயிடுமா? நெடு வேதனை தூள்படவே. நெடு வேதனைனா இந்த உலக துன்பம் மட்டுமல்ல, நாம் பிறவி பெருங்கடல்ல விழுந்து தத்தளியை கொண்டு இருக்கிறோம். நான் சென்னையில இருக்கிறேன், மதுரையில இருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற பிறவி துன்பத்திலே விழுந்து தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். இறப்பதும் பிறப்பதும் பிறப்பதும் இறப்பதும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று தொடர்ந்து பிறந்து, அததான் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் என்பார் மணிவாசகர். நாம் எண்ணில் கோடி காலமாக இறப்பதும் பிறப்பது. உண்மையான வேதனை எதுன்னா பிறவி துன்பம் தான். அந்த நெடு வேதனை தூளா போயிடுமா, வினை வராமலே போயிடுமா. வினையினாலதான் நமக்கு பிறவி, பிறவியினால வினை என்று அவிச்சின்ன தாரமாக இது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பிறவி துன்பம் விலக வேண்டும் என்றால் கெடுவாய் மனனே கதிகள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே. இந்த பிறவி துன்பம் தூளா போயிடுமா. விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. எந்த வினையும் உன்னை பற்றாமல் வருவிட. வினையில பல வினை யாவையுமே போட்டார். அது என்ன அப்படின்னா, வினை என்பது ஆகாமியம் சொல்ற, சஞ்சிதம் பிராரப்தம் பேர். ஆகாமியம் சஞ்சிதம். சஞ்சித வினை என்பது இன்னும் பல கோடி ஜென்மா எடுத்து நாம் தீர்க்க வேண்டியது இருக்க, மலை போல நமக்கு எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. அது சஞ்சித வினை என்பது குவிந்து கிடக்கிறது. ஆகாமியம் என்பது இப்பொழுது நாம் அனுபவிக்கின்றது, போன ஜென்மால செஞ்ச வினைக்கு தக்கவாறு இப்பொழுது நடப்பது. பிராரப்தம் இப்ப நாம் செய்கின்ற வினை. இதெல்லாம் மூன்றும் போகும். இத பாருங்க, ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் என்றும் நல்வினை தீவினை என்றும் இன்ப துன்பங்களால் வினைகள் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் ஆதி ஆன்மீகம் என்று வந்து சேரும். இந்த வினை யாவையும் விடுவாய் என்று சொல்லுகிறார். இந்த நல்வினை தீவினைனாலே வருவது எல்லா துன்பம். ஆதி பௌதீகம் என்பது 5 பூதங்களால வருவது. பஞ்சபூதங்கள், அதாவது சுனாமி, நெருப்பு, இந்த பாருங்க விமானம் போய் இடிச்சு இறந்து போகுது, இதெல்லாம் ஆதி பௌதீகம்னு பேர். ஆதி தெய்வீகம் என்பது தெய்வத்தால் வரும் இன்பத்துவங்கள். இது பாருங்க பூமி அதிர்ச்சி, இந்த மாதிரி கடவுளினாலே வருகிற துன்பம், 5 பூதங்களால வருகிற துன்பம். அப்புறமா ஆன்மீகம், உயிர்களால, சிங்கம், புலி, தேல், பாம்பு. நம்ம ஆட்கள்லாம் இப்ப பெண்கள் கொலை செய்கிறார்கள், ஆண்கள் கொலை செய்கிறார்கள். ரொம்ப நான் துக்கத்தோட சொல்றேன். எந்த உயிரையும் கொல்ல நமக்கு ஏன், நம்ம உயிரை அழிச்சுக்கிறதே பாவமாச்சு. தற்கொலை செய்து கொள்வதே மிகப்பெரிய பாவமாச்சு. இன்னொரு உயிரை கொல்லலாமா? வள்ளுவர் சொல்லுகிறார்,
தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. இந்த பெற்ற தாய் குழந்தைய கொல்லலாமா? இந்த உலகம் கலியுகம் தீமையை வேகமாக இருக்கிறது. எதை நாம் நினைக்க வேண்டும், எதை நினைக்க கூடாது என்பதெல்லாம் தெரியாமல் வேக வேகமாக துன்பத்தை நாம் நோக்கி நகர்கின்றோம். ஆகையினாலே ஆகாமியம் பிராரப்தம் சஞ்சிதம் என்ற வினைகள், நல்வினை தீவினை, இந்த பாவம் புண்ணியம், இந்த எல்லாவற்றையும் இறைவனை நினைப்பதினாலே தூள் தூளாக போய்விடுமா. ஆகையினாலே வினை நமக்கு வராமல் இருக்க வேண்டும். அந்த வினையை ஓட விடுகின்றவன், அதான் இன்னொரு பாடல்ல கந்தர் அனுபூதியில வினை ஓடவிடும் கதிர்வேல்னு வரும். கந்தர் அனுபூதியில பின்னாடி வரும். இந்த கெடுவாய் மனனே கதிகள் என்கிறார். இந்த பாடலை போல மனனை நோக்கி பாடிய பாடல் கந்தர் அனுபூதியிலே 3 இடத்திலே வரும். 7வது பாடல் கெடுவாய் மனனேன்னு வரும். 14வது பாடல்ல கைவாய் வடி விக்ரமவேல், அதுலயும் சுவாமி மனத்தை கிரிவாய்னு வரும். இந்த எல்லாத்துக்கும் அந்த வாய்ங்கிற அடையாளம் வச்சிருப்பார். கெடுவாய் கைவாய் கிரிவாய்னு எல்லாம் மனத்தை நோக்கி பாடியது. நம்ம மனசுக்கு சொல்லுகிறார், மனம் தூய்மையாக வேண்டும். ஆகையினாலே அந்த பாடல்லே அந்த மாதிரி கிரிவாய் கெடுவாய் அந்த வாய்ங்கிறதெல்லாம் மனதை நோக்கி பாடிய பாடல். மனதை நோக்கி ஊராருக்கு அறிவுரை சொன்னா உன் வேலையை பார்த்துன்னு போய் எனக்கு நான் 1000 பேருக்கு புத்தி சொல்லுவேன். மனசை நோக்கி சொல்றார், ஏ மனமே நீ இறைவனுக்கு இடு. இறைவன் கொடுத்தது இறைவனுக்கு கொடுப்ப. நான் சம்பாதிச்சேன், நான் சாதித்தேன், அதனால இது வந்ததுன்னு சொல்லக்கூடாது. நம்மால ஏதாவது ஒரு காரியம் நடக்குமே. யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்தது. கடவுள் கொடுத்திருக்கிறார். நமக்கு வருகிற செல்வங்கள் எல்லாம் இறைவன் கொடுத்தது, அதை நான் கொடுத்துறேன்னு போட. இறைவன் கொடுத்ததை இறைவனுக்கு கொடுக்கிறேன்னா அப்புறம் நல்வினை ஏறாமல் இருக்கும். இருவினை ஒப்பு வந்தால்தான் பிறவி போகும். 3 மலங்களும் வலி குன்றி இருக்கணும். ஆணவ மலம் முழுக்க போகாது, வலி குன்றி இருக்கும். அதாவது இருவினை ஒப்பு என்பார்கள். மல பரிபாகம் என்பது காணவ மலம், கண்ம மலம், மாயாமலம். இந்த மலம் அழிந்து போகணும். இருவினையும் மும்மலமும் வர இரவியோடு பிறவியற என்பார் திருப்புகழிலே. அதற்கு உதவி செய்வது கந்தர் அனுபூதி. இந்த பாடல் மிக மிக உயர்ந்த பாடல். இதற்கு நான் நிறைய விளக்கம் சொல்லணும், இருந்தாலும் காலம் குறுகிய காலத்துல சொல்ல வேண்டியது என்பதால 2 விஷயம் சொல்றார். இடு நினை, உன்னால் முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவி செய், அப்புறமா ஆண்டவனை நினை. இந்த 2 நமக்கு செய்த மிகப்பெரிய உபதேசம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேர் திருவடிகளும் ஆண்டவனை நினைக்க சொல்றார். அதுக்கு ஒன்றும் காசு பணம் நஷ்டம் இல்லையே. நினைப்பவர் மனம் கோயிலாக கொள்வான் என்று சொல்லி அடுத்த பாடல் 8வது பாடல். அமரும் பதிகேள் அகமாமெனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொறு தானவ நாசகனே. மெய்ப்பொருள் பேசியவா என்று கந்தர் அனுபூதியிலே 4 இடங்களிலே வருகிறது. 8வது பாடல்ல மெய்ப்பொருள் பேசியவான்னு வரும். 11வது பாடல்லையும் மெய்ப்பொருள் பேசியவான்னு வரும். 20வது பாடலும் மெய்ப்பொருளுக்கு அடியேன்னு வரும். 45வது பாடல மெய்ப்பொருள் ஈகுவையோன்னு வரும். உங்களுக்கெல்லாம் நான் அன்போட சொல்றேன், எல்லா பொருளும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். இத பாருங்க, இந்த உடம்புன்னு பேரு, நம்ம சரீரத்துக்கு உடம்புன்னு பேரு. உயிர் இதை உடுத்து கொள்வதனாலே உடம்பு. ஆக்கைன்னு பேரு. ஆக்கைனா கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். அறம்பாவென்னும் அருங்கயிற்றால் கட்டி என்பார் மணிவாசகர். இன்னொன்று உடம்பு, அப்புறமா ஆக்கைன்னு போட்டோம். இன்னொன்னு சரீரம்னு பேர். இந்த உடம்புக்கு சரீரம்னு பேரு. ஏனென்றால் கொஞ்ச காலம் அப்போ வளர்ந்து கொண்டே இருக்கும், அப்புறமா சரிந்து கொண்டே போகும். 30 வயசு ஆனவுடனே 30 வயசு ஆனவங்க இருளும். 60 வயசு வரலும் வளர்ந்துனே இருப்போம். 60 சரீர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா வயது ஆக ஆக உடம்பு சரிந்து கொண்டே போவதனால சரீரம்னு பேர். அதுபோல இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர் வைத்தார்கள். இந்த உடம்பு மெய்ய பொய்யான உடம்பு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்பார்கள். வாரியார் சுவாமிக்கு இதுக்கு அற்புத விளக்கம் சொல்றார். ஏன் மெய்யன்னு? அமங்கலமா செலக்கூடாது, மங்கள வழக்கு என்று சொல்வார்கள். தாலி இழத்தலை, தாலி இழந்தாங்க, தாலி பெருகிற்றுன்னு சொல்லுவாங்க.
இறந்து போனவர்களை இறந்து விட்டார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். வைகுந்த பதவி அடைந்தார்கள், சிவலோக பதவி அடைந்தார், இறைவன் மலர் கடலினை அடைந்தார், செத்து போயிட்டார்னு சொல்ல மாட்டார். வைகுந்த பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார்னு சொல்லுவாங்க. அதுபோல மங்கள வழக்கு, நாம கூட குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன்னு போறேன்னு சொல்ல மாட்டாங்க, போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, உத்தரவு வாங்கிக்கிறேங்கன்னு. அதுபோல மங்கள வழக்கு என்பார்கள். அது ஓரளவுக்கு சரியானால் அதில் உண்மையான பொருள் வாரியார் சாமி சொல்லுகிறார். தமிழிலே ஆகுபெயர் என்று ஒன்று உண்டு. ஆகுபெயர், ஒரு அம்மா கத்திரிக்காய் வித்துன்னு போவாங்க, கத்திரிக்காய் அந்த அம்மா வருவாங்க. தலையிலே உள்ள பொருளை அந்த அம்மா தாங்குவதனால என் பேர் கோவிந்தம்மா, என்னை ஏன் கத்திரிக்காய்ன்னு கூப்பிடுறாங்க. எந்த பொருளை வைத்திருக்கிறார் அந்த பொருளின் பெயரை அந்த அம்மா தாங்குறாங்க. அதே போல இடத்தின் பெயரை இப்போ இன்னைக்கு யார் பாட்டு? மதுரை சோமு. இன்னைக்கு மதுரை பாட்டுன்னா மதுரை ஊர் வந்தா பாடும். இன்னைக்கு யாரு நாதஸ்வரம்? காரிக்குறிச்சி. காரிக்குறிச்சி ஊரா வந்து பாடும். இப்போ ஊரின் பெயரை புலவர் தாங்குகிறார். அது இடவாகு பெயர்னு பேர். தானியாகு பெயர் என்று உண்டு. நாங்கள்லாம் சென்னையில இருக்கோம். விடிகால 4:30 மணிக்கு ஒரு குரல் வரும், இடியாப்பம் வைக்கிறான். எங்களுக்கு தான் தெரியும் அவன் என்ன வைக்கிறான்னு. இடியாப்பம் அவன் வருவான். அவன் என் பேர் நடராஜனாச்சே, என்னை ஏன்டா இடியாப்பம் கோரன்னு கொள்ள மாட்டான். அதுபோல தானியாக பெயர் என்று. ஒரு அம்மா கும்பகோணம் போனாங்க. தாய்மார்கள்லாம் கோயிலுக்கு போனாலும் அங்க இருக்கிற கடை வீதியில சென்று ஏதாவது வாங்கும். நம்ம ஊர்ல இருந்தா கூட அங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த கோயில்ல இருக்கிற கடை வீதியில வாங்கும். கும்பகோணத்துக்கு ஒரு அம்மா போனாங்க. அங்க பித்தளை சாமானு விளக்கெல்லாம் அங்கதான் நல்லா செய்வாங்க. நான் பூஜை பண்ற முருகன் கூட கும்பகோணத்துக்கு பாரு, திருவேரகத்துல செய்தது. சாமி முருகன் கூட திருவேரகத்துல செஞ்சதுதான். வாரியார் சாமி முருகன் சிலையை செஞ்சது அவங்கதான். அங்கதான் அழகான பாத்திரங்கள்லாம் இருக்கும். ஒரு அம்மா இப்ப சொன்னாங்க, அம்மா எங்க போயிட்டு வந்தீங்க? நான் கும்பகோணம் போயிட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? விளக்கு வாங்கிட்டு வந்தேன். விளக்குன்னு எதுக்கு பேரு? அந்த எரிகின்ற சுடருக்கு தான் விளக்குன்னு பேரு. காலிலே பட்டது சந்தனமா சாணமா என்று விளக்குவது விளக்கு. எதிரிலே வருவது ஆனா பெண்ணா என்று விளக்குவதனால விளக்கு. இது பழுதையா பாம்பா என்று விளக்குவதனால விளக்கு. அதனாலதான் அந்த விளக்குன்னு பேர் வந்தது. பகல்ல சூரியன் சந்திரன் இருப்பாங்க, இரவுல நம்ம இப்ப மின்சார விளக்கு வச்சுக்கிறோம், குத்து விளக்கெல்லாம் வச்சிருக்கோம். அப்போ அந்த ஸ்டாண்டு இருக்கு பாருங்க, விளக்கு ஸ்டாண்டு, அதுல திரி போட்டு எண்ணெய் போட்டு ஏத்தினாதான் விளக்கு ஒளி வரும். ஆனா அந்த ஸ்டாண்டே என்ன பண்ணும்? விளக்குன்னு பேர் பெறும். விளக்கு வாங்கிட்டு வந்தங்கிறாங்க. அதுல எண்ணெயோ நெய்யோ போட்டு திரி போட்டு ஏத்தினாதான் விளக்கு. அது அந்த ஸ்டாண்டுல விளக்கு என்ற அந்த தானியாக பெயர் போல இந்த பொய்யான உடம்பிலே எல்லார் உள்ளத்திலையும் ஆண்டவன் இருக்கிறார். அந்த மெய்ப்பொருளை இந்த உடம்பு தாங்குவதனால ஆண்டவன் ஒருத்தன்தான் மெய், மற்றதெல்லாம் பொய். ஆகையினால அந்த மெய்ப்பொருளை இந்த உடம்பு தாங்குவதனாலே தானியாக பெயராக விளக்கு அந்த ஸ்டாண்டு எப்படி விளக்குங்கிற பெயர் பெற்றதோ, மெய்ப்பொருளாகிய இறைவனை இந்த உடம்பு தாங்குவதனாலே மெய் என்று பெயர் பெற்றது என்று வாரியார் சாமி விளக்கம் சொல்லுகிறார்கள். பொய்யான உடம்பை ஏன் மெய்னா, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவன் நீராய் உருக்கி ஆறுயிராய் நின்றானே. ஆகையினாலே அதான் அந்த பிரியான் என்று சொல்ல அதுல இருந்தா வந்தது. ஆண்டவன் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டார். ஆனா ஏன் இப்போ சில பேர் தீயவர்கள் உள்ளத்திலையும் கடவுள் இருப்பாரான்னு கேட்பான். அவன் உள்ளத்திலையும் இருப்பார், மரத்திலே இருக்கிற தீ போல. அத அப்ப சாமி நல்லா பாடுவார், விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி ஜோதியான் என்று ஒரு தேவாரம் வரும். அதுபோல ஆண்டவன் உடனாகவும் வேறாகவும் இருப்பார். இந்த அடியார்கள் உள்ளத்திலே இரண்டரை கலந்து இருப்பார், அத்வீதமாக இருப்பார். ஆகையினாலே இந்த பாடலிலே அமரும் பதிகள் அகமாம் எனும் பிமரம் என்பது பிரமம் என்ற சொல். பிமரம் என்று மயக்கம். நாம என்ன நினைக்கிறோம்? எங்க வீடு, எங்க ஊரு, எங்க சொந்த இடம் அப்படின்னு. இந்த எனக்கு பதினா நம்ம இருக்கின்ற இடம், கேள்னா உறவினர்கள், அகம்னா வீடு. இதெல்லாம் இதையே நம்ம உயிரா இருக்கிறோமா? குமரன் என்ற சொல் முருகன் நாமத்திலே மிக மிக உயர்ந்தது. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் என்று பின்னே வரும் கந்தர் அனுபூதியில் என்றைக்கும் இளமையாக இருப்பது குமார கடவுள். கிரிராச குமாரி மகன், மலையரசனது இமவானுடைய புத்திரி பார்வதி, பார்வதியுடைய குமாரர். மலை அரசனது மகளாகிய பார்வதி புதல்வர் என்று பொருள்.
சமரம் பொரு தானவ நாசகனே, போர் புரிந்து அசுரர்களை வென்றவர். அமரும் பதி, யான் விரும்புகின்ற ஊர். கேள்னா உறவினர்கள், இந்த அமருங்கிறதுக்கு விரும்புதல்னு அர்த்தம். உறவினர்கள் மேல மைத்துனரு, மாமா, அத்தைன்னு அந்த உறவுகள் மேல பிரியம். அகம் நான் என்று கூறப்படுகின்ற அகப்பற்று புறப்பற்று ரெண்டையுமே நம்ம விட்டுணும். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், ரெண்டுத்தையும் நம்ம விட்டுணும். அகங்காரம் மமகாரம் என்று வடமொழியில் சொல்வாரு. அகங்காரம் மமகாரம் என்று சொல்வார். நான் இல்லைன்னா இந்த கட்சி வளருமா, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடக்குமா, நான் இல்லைன்னா என் செயல் என்பது என் செய். அகப்பற்று புறப்பற்று ரெண்டையும் நம்ம விடணும் என்று இந்த பொருளிலே நமக்கு அகம் நான் என கூறப்படும். இப்பிமரம் கெட, இந்த மயக்க அறிவு கெட்டொழிய மெய்ப்பொருள் பேசியவா. மெய்ப்பொருள் இன்னதென்று உபதேசித்த அருள் திறம் ஆச்சரியமாக இருக்கிறது. அருணகிரி பெருமானுக்கு முருகப்பெருமான் மெய்ப்பொருளை உணர்த்தினார் என்று அவருடைய வரலாற்றை இதிலே நினைவுபடுத்துகிறார். குமார கடவுளும் மலையரசனது மகளுமாகிய பார்வதி தேவியின் திருப்புதல்வரே, போர் புரிந்து அசுரர்களை அழித்தவரே, முருகப்பெருமானியே, யான் விரும்புகின்ற ஊர், விரும்புகின்ற மனைவி, மக்கள் முதலிய சுற்றத்தினர் என்று புறப்பற்று, நான் என்ற அகப்பற்று ஆகிய இவைகளை ஒழியுமாறு அடியேனுக்கு உண்மை பொருளை உபதேசித்து அழுத்திரத்த தன்மை ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறார். இந்த பாடலை நாம் சொல்ல சொல்ல அகப்பற்றும் புறப்பற்றும் நிச்சயமாக விலகும். சத்தியம் சத்தியம். அமரும் பதிகள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவர். குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே. நம்மால முடியாது, இறைவனுடைய அருள் துணையினால் தான் இந்த அகப்பற்று புறப்பற்று என்பதனை நாம் விளக்க முடியும் என்று சொல்லுகிறார். குமாரன் என்றால் என்றைக்கும் இளமையாக இருப்பது குமாரன். இன்னொன்று குத்சித் மர தீதிவர. குத்சித் சாலை என்றால் வெறுக்கப்பட்டவர்களுடைய ஆண்டவனாலே, அதான் குமாரர்கள் தானே சூரபத்மனை ஆணவமலத்தை ஒழித்தார்னு அர்த்தம். இந்த பூலோகத்திலே மாறென்றால் மன்மதன், மன்மதனே வெட்கப்படுகின்ற அளவுக்கு அழகுடையவன குமாரன். 1000 கோடி காமர் உருவெல்லாம் திரண்டு ஒழிந்தாலும் முருகனுடைய கால் தூசிக்கு இணையாகாதுன்னு கந்தபுராணத்துல வரும். 1000 கோடி மன்மதன், பூலோகத்திலே மன்மதனை போல அழகாக இருப்பவர். முருகன் என்றாலே அழகுன்னு அர்த்தம். அப்புறமா இந்த பூலோகத்துல நமக்கு லட்சுமி சம்பத்து, பணம் இல்லைன்னா என்ன பண்ண, அந்த லட்சுமி சம்பத்தை வழங்குகிறவருக்கு குமாரன்னு பேரு. என்றைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கிறார்னு ஒரு பொருள். குமாரன் என்பதற்கு இதெல்லாம் பொருள். பவன் பிரம்மச்சாரி பான்மொழி கன்னியே ஆகும். ஆண்டவன் என்றைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கின்றார். மரங்களுக்கு அரசு அரச மரம், விலங்குகளுக்கு அரசு மிருக ராஜா சிங்கம், பறவைகளுக்கு அரசு பட்சி ராஜா கருடன், நாகங்களுக்கு அரசு நாகராஜன் ஆதிசேஷன், யானைகளுக்கு அரசு கஜராஜா ஐராவதம், நடிகர்களுக்கு அரசு நடராஜா அம்பலவாணர், தியாகிகளுக்கு அரசு தியாகராஜா ஆரூர்ல இருக்கார், தேவர்களுக்கு அரசு தேவராஜா, அதுபோல மலைகளுக்கு அரசன் பர்வதராஜன், அவனுடைய மகள் என்பதனால்தான் பார்வதியின் பேரு, அவருக்கு குமாரராக வந்தார் என்று இந்த இடத்திலே சொல்லுகிறார். இந்த பாடலுடைய கருத்துரை, முருகவேள் மெய்ப்பொருளை உபதேசித்தது என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறார். சுவாமியை நினைந்து கொண்டே இருந்தால் எல்லோருக்கும் ஆண்டவன் உபதேசிப்பார், சந்தேகப்படாது. அடுத்தது நிறைவாக இந்த ஒரு பாடலை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். 9வது பாடல். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன், தட்டூடரவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன், தட்டூடரவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே. சைலத்துனா கிரௌஞ்சகிரியின் மீது, தட்டு ஊடர தடைகள் இன்றி அதன் நடுவே ஊடுருவி செல்லும்படி வேல் எறிந்த வேலாயுதத்தை ஏவிய பெருமாள். நிட்டூரன கடுமை வாய்ந்தவரே, நிராகுலகம்னா கலக்கம் இல்லாதவர். மட்டூர் குழல் என்றால் தேன் துளிக்கின்ற மலர் சூடிய கூந்தலை உடைய. மங்கையர்ன பெண்கள். மையல் வலைப்பட்டு மோக வலையிலே அகப்பட்டு ஊசல் படும் பரிசு, ஊஞ்சல் ஆடுவது போல உள்ளம் தடுமாறு. ஊஞ்சல் இப்படியும் அந்த போய் போய் வரும்.
அதுபோல இன்ப துன்பங்கள்ல மாறி மாறி அலைகின்ற இந்த ஊசல் போல என்று ஒழியேன், எக்காலத்தில் அடியேன் நீங்குவேன், விரைவில் விலக்கி அருள் புரிவீரா என்று சுவாமிகள் சொல்லுகிறார்கள். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன். இந்த ஊஞ்சலை போல இன்ப துன்பங்கள்ல ஆடிக்கொண்டே இருக்கிறேனே, தட்டூடரவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே என்று ஆண்டவன் இந்த பாடலிலே சொல்லுகிறார். மட்டுனா தேன் வாசனை என்றும் பொருள். மட்டவிழ் மலர்கொடு என்பார் கைத்தல நிரகனி என்ற பாடலிலே. மங்கையர் என்பது இங்கே பொது மகளிரை குறிக்கும், மனைவியை குறிப்பது, பொது மகளிரை குறிக்கின்ற சொல். திண்ணிய நெஞ்சப்பறவை சிக்க குழல் காட்டி கன்னி வைப்பார் மாயும் கடக்கும் நாள் என்னாலோ என்பார் தாய்மானவர். திருவாசகத்திலே பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையால் போகத்தே மையுல கடவேனை மாளாமே காத்தருளி தையல் இடம் கொண்ட பிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே என்பார் மணிவாசகர். இந்த பாடலையும் திருவாசகத்தும் ஒன்று போல இருக்கும். ஆகையினாலே ஊசல் பரிசென்று ஒழிவேன், ஊஞ்சல் எங்கும் அங்குமாக லைந்து உயிர்கள் புண்ணிய பயத்தினால் பூதசார தனுவுடன் சொர்க்கலோகத்திலும், பாவம் செய்வதினாலே பூத தனு உடலுடன் நரக உடம்பிலும், வினையின் பயனாக பூத பரிணாம தனுவுடன் பூவுலகிலும் எண்ணில் காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. பசுவுக்கு ஒரு கயிறுல கட்டுவார்கள், யானையை இரு கயிறால கட்டுவார்கள், குதிரைக்கு 3 கயிர்கள், ஊஞ்சலுக்கு 4 கயிர்கள், உயிர்களுக்கு 5 கயிர்கள். நமக்கெல்லாம் 5 கயிறுல கட்டி வச்சிருதான். ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதம் என்ற பஞ்ச மலங்களால் கட்டுண்ட உயிர்கள் சொர்க்க நரகம் பூவுலகம் என்ற மூவிடங்களிலும் உழன்று திரிகின்றன. 5 சங்கிலியால் கட்டுண்ட உயிர்களுக்கு 4 சங்கிலியால் கட்டுண்ட ஊஞ்சலை ஓமையாக சொல்லுகிறார். ஆகையினால் இந்த உலக மாயையிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். இந்த கிரௌஞ்சங்கிற வரலாறு, தாரகாசூரன் சூரபத்மனுடைய தம்பி, அவன் மாயையிலே வல்லவன், மாயையுடைய குழந்தைகள் தானே. மாயாபுரியில் கரவுஞ்சன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான். இவன் முனிவர்கள் செல்லும் வழியில் மாயையினால் ஆற்றலினால் மலை வடிவாக இருப்பான். மலைக்குள் வழி இருப்பது போல காட்டுவான். அவ்வழியாக சென்ற முனிவர்களை மயக்கி கொன்று தின்று விடுவான். அகத்திய முனிவர் மேருமலையிலிருந்து புறப்பட்டு பொதிய மலைக்கு நோக்கி வரும்போது தென் திசையில் செல்லும் வழியில் பல சிகரங்களை உடைய பெரிய மலை உருவாகிய நின்று வழி இருப்பதாக காட்டி அருளினார். அகத்திய முனிவர் அவ்வழியே போய் கொஞ்ச தூரம் போன உடனே திரும்ப வருவதற்கும் வழி இல்லாமல் கருத்து மயங்கினார். அவர் அறிவு கண்ணினாலே அவன் மாயை என்று கவுஞ்சன் என்று தெரிந்து தன் கையிலே இருக்கிற தண்டத்தினால் அவன் மலையை பிளந்து முருகப்பெருமாள் நீ அழிய கடுவது என்று சாபமிட்டு அருளினார். தீவினை புரிவோர்க்கு குமரவேல் கடுமையாக இருப்பார், தண்டித்து மரக்கருணை புரிவார். நிராகுலன் என்றால் கலக்கம் இல்லாதவன், நிர்பயம் என்றால் பயம் இல்லாதவர். தன்னை அடைந்த அடியார்களுக்கு கலக்கத்தையும் பயக்கத்தையும் புரிவார் என்பது அதனுடைய உட்பொருள். முருகா, கருஞ்ச மலையாகி இருக்கின்ற மாயை அழித்தனை நீ மாதர் மயமாகிய மாயையை அழித்து உன் திருருள் புரிவாய். நிட்டூர நிராகுல நிர்பயன் என்ற 3 விளக்கிகளால் ஆணவம், கண்மம், மாய் என்ற மும்மரங்களையும் அழிப்பவன் முருகன் என்ற குறிப்பை உணர்த்துகிறார். இந்த பாடலுடைய கருத்துரை, மலையை பிளந்த வேலவனே மாய வலையை நீக்க அருள் செய் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். இந்த பாடலுடைய 10 அந்த முடிவுரையாக சுவாமிகள் சொல்லுகிறார்கள். புண்ணியத்தை செய்து மேலே போவதும் பாவத்தை செய்து கீழே வருவதும் இப்படி மாறி மாறி உழல்கின்ற நாம் இன்று தொட்டு ஆறுமுக கடவுளால் ஆறுதல் அடைவோமாக. படைவீடு 6, எழுத்து 6, சமயங்கள் 6, முகங்கள் 6. ஆறுதலை அமலன் நமக்கு ஆறுதலை அருள்வார். ஆபத்து மறதியினால் வருகிறது. பெரியோர்கள் மறதி கூடாது என்று சொல்வார்கள். நாம் மறந்துதான் இப்படி ஆனோம், தலைப்பட்டு அழிந்து போகிறோம். ஆகையினால் எதை மறக்க வேண்டும், எதை மறக்க கூடாது என்று சொல்றார். நன்றி மறக்கக்கூடாது, நன்றல்லாது அன்றே மறக்க வேண்டும். இறப்பு என்பது மறக்கிற மாதிரி ஒரு கேடு ஒன்று கிடையாது. எல்லாரும் நம்ம ஒவ்வொரு நாள் உதித்து போனால் உதிக்கின்றான் கதிரவன் அவன் பின்னே ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய். தினம் கேலண்டரை கிழிக்கிறோம், வாழ்நாள்ல ஒரு நாள் போயிடுச்சு. ஆகையினாலே
கடைசியில ஒரு நாள் தேதி கிழிக்க நம்ம இருக்க மாட்டோமே. அந்த உண்மையை அறிந்து பாவம் செய்வதற்கு அஞ்ச வேண்டும். மக்கள் இப்பொழுது பாவம் செய்வதை அல்வா சாப்பிட்ற மாதிரி செய்கிறார்கள். பொய் சொல்வதற்கு அஞ்சுவதில்லை. அதனால இந்த பாடலை சொன்னால் நாம் பாவம் செய்யாமல் இறைவன் தடுப்பான். நாம் இதுவரை தயங்கி தயங்கி இனி ஒழிய வேண்டும். ஆறுமுகத்தையே சொல்ல வேண்டும். மாயையில் ஒடுங்காமல் கந்தரிடம் ஒடுங்க வேண்டும். அதுதான் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு. ஆண்டவனை சரணம், மரண யாத்திரையாக இல்லாமல் சரண யாத்திரையாக இருக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக இருப்பது கந்தர் அனுபூதி. மாயையில் இருப்பதால் தான் மனம் கல்லாகி விட்டது. அக்கல்லின் மேல் முருகன் பாத தாமரை முளைக்க மனம் இழக வேண்டும். வள்ளியை கும்பிடுவது போல நடித்தார் நம் பொருட்டு. ஏ மனமே கெடுவாய், நான் சொல்ல போகும் நல்ல உபதேசத்தை கேள். கேட்கும் முன் கரவாது இடுவாய், வினை யாவையும் விடுவாய். என் பொருள் என்று ஜீவனை விடாதே. பூக்கடைக்காரனை போல், பூக்கடைக்காரன் தினமும் பூவை பறிச்சு பூ செடியை கொல்ல மாட்டான். ஆனா கறிக்கடைக்காரன் மரத்தையே கொன்று விடுவான். அதை இந்த இடத்திலே சொல்லுகிறார். பூக்கடைக்காரனை போல் இல்லாமல் கறிக்கடைக்காரனை போல் இருக்காதே, பூக்கடைக்காரனை போல இரு. அப்படி நீ திருந்தவில்லை என்றால் உன்னுடைய மனத்திலே மயக்கம் வரும், உடம்பிலே மயக்கம் இருக்கும். அமரும் பதி கேள் அகமாமெனும் இப்பிமரம் கெட, எழுத்து சொல்லு சிந்தனை அவன்வயமாக இருக்க வேண்டும். இந்த அனுகிரகம் எல்லோரும் பெறவில்லையே என்று அருணகிரிநாதர் கவலைப்படுகின்றார். ஆகையினால் இந்த மையல் வலை போக்க நமக்கு அருள்மொழி சொல்லுகிறார். இவ்வாறு முருகனை சரணடைய வேண்டும் என்று இந்த 4 பாடல்களிலும் இறைவனை நாம் நினைக்க வேண்டும் என்று உங்களுக்கு நினைவுபடுத்தி, இதுகாலம் மிக பொறுமையாக இருந்த உங்கள் எல்லோருடைய பொன்னடிகளுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி, அடுத்த சனிக்கிழமை அனுபூதி 10 to 14 வரை இருக்கிற பாடல் எல்லாமே உயர்ந்த பாடல்கள். இவையெல்லாம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி, நாம் ஆண்டவனை நினைக்க வேண்டும். முடிஞ்சவரை தர்மம் செய்யணும். யார் மனம் நோக பேசக்கூடாது. எல்லோரும் இறக்கப் போகிறோம், இரக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவன் திருவருளை நாம் எல்லோரும் பெறுவதற்கு துணை செய்கின்ற குருவருள் ஆன்மீக மையக்கத்திற்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி, என்னை பேசுமாறு செய்த திருவருளுக்கும் உங்கள் அத்தனை பேர் அடியாருடைய திருவடிகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி, இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு சொல்லுகிறேன். எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கனிவாய் வள்ளி தெய்வானை கனவ முனிவாயனில் யான் எங்கு அடைவேன், முத்தாருண முனிக்கு அருள் செய்த சனிவாரமதில் வந்தருள்வாய், தயவார் வயலூர் பதி போற்றி என்று ஆறுமுக பெருமானை வாழ்த்தி, வாழ்க 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 வளம்பல சூழ்க என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.